சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள அரவக்குறிச்சி தொகுதியில் அங்குள்ள வாக்காளர்களின் எதிர்பார்ப்பு பற்றி நமது செய்தியாளர் மனோஜ் நடத்தும் கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். அரவக்குறிச்சி தொகுதியில் வர 19ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கு. இப்போ அந்த தொகுதியைச் சேர்ந்த மக்கள் இந்த தேர்தலை பற்றி என்ன நினைக்கிறாங்க, ஏற்கனவே நின்று போன அந்த தேர்தலை பற்றி என்ன நினைக்கிறாங்கலாம் பல்வேறு கேள்விகள் எல்லாத்தையுமே இருக்குது. அந்த மக்கள்கிட்ட நம்ம இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போது அரவக்குறிச்சி தொகுதியில் தேர்தல் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. என்ன காரணம் தெரியுமா? காரணம் என்ன, பணம் அதிகம் கொடுத்தனால நிறுத்தினான்னு சொல்கிறாங்க. 2 வேட்பாளர்கள் பணம் அதிகம் கொடுத்தனால நிறுத்தணும்னு சொல்கிறாங்க. அதுதான் தெரியுது. இப்போ ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஓட்டு போட அந்த டைமில் உங்கள் வீட்டிலாம் பணம் கொடுத்தாங்களா? என்ன தான் பண்ணாங்க? பணம் கொடுத்தாங்க. பணம் கொடுத்தனால தான் எலெக்ஷன் பார்த்து நிறுத்திவிட்டாங்க. பணம் கொடுத்தாங்க. இப்போது அரவக்குறிச்சியில் ஏடிஎம்கே டிஎம்கேன்னு 2 மிகப்பெரிய கட்சிகள் போட்டி போட்டுருக்காங்க. அப்படின்றப்போ இந்த ஊரில் இருந்து நீங்கள் நேரடியாக பார்த்து பேசுகிற அளவுக்கு அந்த வேட்பாளர்கள்லாம் இருக்கிறாங்களா? பார்த்தாங்க, வந்துட்டு போனாங்க. தேர்தலப்போ வருவாங்க, பிரச்சாரம் பண்ணுறப்போ ஓட்டு கேட்க மட்டும் வருவாங்க, மறுபடியும் வர மாட்டாங்க, பார்க்க முடியாது. நான் போய் அவியல் போனால் நேரில் பார்க்கறதே ரொம்ப கஷ்டம், பார்க்கல முடியாது. ஓட்டு போகிற அன்னைக்கு வருவாங்க, அதை பணம் கொடுத்துட்றாங்க, ஓட்டை போட்டுறோம், வாங்கிட்டு போயிடுறாங்க. மறுபடியும் போய் ஏதாவது ஒரு சமாதானம் போய் பார்க்கணும், பார்க்க முடியாது. அவர் மெட்ராஸ் இருக்காரு பார்க்க, நாங்கள் போய் மெட்ராஸை பார்க்க முடியுங்க. கரூரே போகிறது எங்களால் கஷ்டம். இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஓட்டை நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாங்க தெரியலையா, இதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போது போன தேர்தலில் நாங்களாம் காசு வாங்கினோம், அட்லீஸ்ட் இப்போ அது ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாருமே இங்கே இருந்து சொல்கிறாங்க. அது எப்படி காசு வாங்கணும் அதுக்காக ஓட்டு போடணும் அப்படின்றது தப்பு இல்லையா? தப்பு தாங்க. எல்லாருமே காசு கொடுக்கும்போது வாங்கிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் 200 100 கூலி சம்பாதிக்கிறாங்க. அவங்களாம் அன்னாடு காட்சி 100 கொடுத்தாலும் ஒரு நாளைக்கு வேலைக்கு போனாலும் ஓட்டு போட்டு வேலைக்கு போக முடியாதில்லை. அதனால் 100 இருந்தாலும் நாங்கள் செலவுக்கு ஆகுதுன்னு பயன்படுத்திக்கிறாங்க. அவ்வளோதான். ஆம்பளையில் 200 கொடுத்தா ஒரு கோட்டை குடிக்கிறதுக்காச்சு வேலைக்கு போக முடியல. இல்லை அப்புறம் கோட்டை கணக்கு என்ன பண்ணுவாங்க? அப்படித்தான் போய் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓட்டு காசு கொடுத்தா 4 நாளைக்கு வேலைக்கு போகாமல் கூட தண்ணி போட்டு மறுபடியும் காசு முடிஞ்சோடனே வேலைக்கு போயிடுவாங்க.